மக்களை இந்த நோட்டு முழுக்க நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். எம்எஸ் டோனி அவர்களோட வழக்கு சார்ந்த விஷயம் தான் அதில் முழுக்க இருக்குது. எம்எஸ் டோனி அவர்கள் ஒரு ஃபைட் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு 2013 இந்த ஃபைட்டோட மிக முக்கியமான முகாந்திரம் என்னென்னா, என்னை சூதாட்டம் பண்ணதான் இவர் சொல்லிட்டாருங்க, அதுக்கு எதிராக நான் வழக்கு போட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லி 2013 சூதாட்ட சர்ச்சையில் எம்எஸ் டோனிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டை முன்ன வச்சார். அந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. எம்எஸ் டோனி அவர்கள் அந்த குற்றச்சாட்டு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஐபிஎஸ் அதிகாரி, அவரை 15 நாள் தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காரு. எம்எஸ் டோனி அவர்களுக்கும் இந்த சம்பத்குமார் அவர்களுக்கும் என்ன நடந்தது, இந்த வழக்கோட சாராம்சம் என்ன, இந்த வழக்கில் எம்எஸ் டோனி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த வழக்கில் 2 மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்லாம் இருக்குது, அந்த பாயிண்ட்லாம் எம்எஸ் டோனி அவர்கள் எப்படி பிடிச்சாங்க, ஸோ எம்எஸ் டோனி அவர்கள் இந்த வழக்கில் எப்படி வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, களத்தில் சூப்பராக விளையாடுவாருங்க, கிரிக்கெட் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இப்படி ஒரு கிரிக்கெட் விளையாடுவார்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. அதிகம் பேசாமல் விஷயத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், 2013 வாக்கில் ஒரு சூதாட்ட சர்ச்சைன்னு சொல்லி மிகப்பெரிய விஷயம் போணுச்சு. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அந்த சூதாட்ட சர்ச்சை சார்ந்த விஷயத்தில் தான் எம்எஸ் டோனி அவர்கள் இப்போ ஒரு 6 அடிச்சிருக்காங்க. அந்த சூதாட்ட சர்ச்சை குறித்து விசாரித்தது யார் தெரியுமா? தமிழ்நாடு கியூ பிரிவு போலீஸார அப்போ இருந்த ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் அவர்கள். இப்போ தண்டனை எம்எஸ் டோனி அவர்கள் யாருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சம்பத்குமார் அவர்களுக்கு தான் இந்த தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன ஆக்சுவலாக நடந்துச்சுன்னா, அந்த சம்பத்குமார் அவர்கள் இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு தனியார் தொலைக்காட்சியோட விவாத நிகழ்ச்சி ஒன்று நடக்குது பாஸ். அந்த விவாத நிகழ்ச்சிக்கு இவங்க போகிறாங்க. போயிட்டு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது எம்எஸ் டோனிக்கும் இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. எம்எஸ் டோனி கவனத்துக்கு இந்த வீடியோவானது வருது போல. ஸோ இவரோட கவனத்துக்கு வந்த பிறகு நேராக போய் வீட்டில் போயிட்டு தன்னோட ரசிகர்களை ஏவி இந்த மாதிரிலாம் எம்எஸ் டோனி அவர்கள் எதுவுமே பண்ணலை. நேராக போய் அவர்கிட்ட கூட பேசக்கூட இல்லை. எம்எஸ் டோனி அவர்கள் என்ன பண்ணார்னா, நீதிமன்றம் போயிட்டாரு. நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கு. என்னோட மானத்தை களங்கப்படுத்திட்டாங்க, என்னை பற்றி அவதூறாக பேசிட்டாங்க, இந்த மான நஷ்டத்தை களங்கப்படுத்தினால இந்த தொகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போடலாம். அந்த வழக்கை எம்எஸ் டோனி அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. எம்எஸ் டோனி அவர்கள் 100 கோடி மான நஷ்ட வழக்கு கேட்டு யார்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா, சம்பத்குமார் அவர்கள், ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த தனியார் தொலைக்காட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆசிரியர் 2 பேரும் அனுமதி இல்லாமல் அந்த வீடியோ வெளியே வந்திருக்காதுல்ல. ஸோ அந்த 2 பேர் தான் காரணம்னு சொல்லி இந்த 2 பேருக்கு எதிராக இந்த வழக்கு எம்எஸ் டோனி அவர்கள் போடுறாங்க. 100 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு. இது 2014 எம்எஸ் டோனி அவர்கள் செய்கிறாங்க. இந்த வழக்கு அப்பையிலேருந்து நிலுவையில் இருக்குது. எம்எஸ் டோனி அவர்கள் நான் யார் எப்படிப்பட்டவர்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணி இப்படிலாம் நடந்துச்சுங்கன்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. நீதிமன்றம் என்ன பார்க்கணும், ஆப்போசிட்டில் யார் பாருக்கா, நீ உன் கருத்தை சொல்லுப்பான்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ண சொல்லணும். அந்த மனுவில் தாங்க இப்போ பிரச்சனையாக இருக்குது. பதில் மனு எப்படிங்க தாக்கல் பண்ணும்? நியாயமாக பேசுவோமா? நான் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கேன்னா, நீங்கள் என் மேலே இந்த குற்றச்சாட்டுக்கு காரணம் இருக்குங்க, நான் தெரியாமல் சொல்லலைங்க அப்படிங்கிற சொல்லி ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணால் ஃபைன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த சம்பத்குமார் அவர்கள் தன்னோட பதில் மனுவில் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீதிமன்றத்தை கண்டுமேடிக்கு இந்த மனுஷன் திட்டிருக்காரு போல. அந்த பதில் மனுகளை படித்த நீதிபதியோட உத்தரவு படிக்கும் போது நமக்கு அந்த விஷயம் புரியுது. ஏன்பா கண்ணியமிகு, எப்படி சொல்கிறது, நேர்மை மிகு அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சப்பா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கீழே ஏன்பா உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இப்படி கண்டமேனிக்கு திட்டிருக்க, நீதிமன்றத்தின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் மனுவை நீ ஏன் தாக்கல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த தீர்ப்பை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இவரோட பதில் மனுவில் நீதிமன்றத்தை அவமதிக்கிற வகையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யார் கண்டுபிடிச்சானா, எம்எஸ் டோனி அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மான நஷ்ட வழக்கு ஒன்று இருக்குதா, இந்த நீதிமன்றத்தை அவமதிக்கிற அளவில் பதில் மனு தாக்கல் பண்ணுறதுனால நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை எம்எஸ் டோனி அவர்கள் தரப்புலேருந்து தாக்கல் செய்யப்படுது. இந்த மாதிரி வழக்கில் நீதிமன்றம் உண்மைக்குமே அவமதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத தமிழ்நாட்டோட அட்வொகேட் ஜெனரல் செக் பண்ணணும். ஆமாங்க அவமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்களோட அனுமதி பெற்று தான் அந்த வழக்கை தாக்கல் பண்ண முடியும். தமிழ்நாட்டோட அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் எம்எஸ் டோனி அவர்கள் தாக்கல் செய்த அந்த மனுக்கு அனுமதி கொடுத்துட்றாரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த சம்பத்குமார் தரப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சார் அனுமதி கொடுக்காதீங்க சார், மறுபரிசீலனை பண்ணுங்க, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மறுபரிசீலனை அப்படிங்கிறது அங்கேயே நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதை நான் முதல்ல உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துடுறேன். அதாவது இங்கே மான நஷ்ட வழக்கு ஒரு பக்கம் இருக்குது, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்லி எம்எஸ் டோனி அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இப்போ விசாரணைக்கு வருது. விசாரணையில் முழுமையாக நீதிபதிகள் பார்க்குறாங்க. ஆமாங்க இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இவர் கான்சியஸாக தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி அந்த மனுவிலே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் இவர் இந்த நீதிமன்ற அவமதிப்புக்கு மன்னிப்பே கேட்கல. மன்னிப்பே கேட்காம இப்போ வரைக்கும் தான் நீதிமன்ற அவமதிப்பு பண்ணலை அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இப்போ வரைக்கும் விவாதம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நீதிமன்றத்தை முழுமையாக அவமதிச்சிருக்காரு. நீதிமன்றம் மேலே மக்களுக்கு நிறையா
நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை சாகடிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் மன்னிப்பும் கேட்கல. அதனால இவருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிபதி அவர்கள் நேற்று தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு எதிராக கூட நிறுத்தி வைங்கன்னு கூட சம்பத்குமார் அவர்கள் தரப்புலேருந்து சொல்லவே இல்லை. நீதிபதியை பார்த்துட்டு சரிப்பா தீர்ப்பு கொடுத்துட்டேன், 30 நாள் உன்னை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கப்பா, 30 நாளுக்குள்ளே மேல்முறையீடு போகிறான் தான் நீ போய்க்கப்பா, 30 நாள் உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, 30 நாளுக்கு அப்புறமா உங்கள் மேலே நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற விஷயத்தை சம்பத்குமார் அவர்கள் கேட்காமே நீதிபதியை தன்னோட தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் அதாவது ஒரு சூதாட்ட வழக்கு, அந்த சூதாட்ட வழக்கு சார்ந்த ஒரு மான நஷ்ட வழக்கு, அந்த மான நஷ்ட வழக்கோட பதில் மனுவில் நீதிமன்றம் அவமதிக்கப்பட்ட ஆங்கிளை எம்எஸ் டோனி அவர்கள் கணக்கு பண்ணி அப்படி ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு 15 நாள். ஸோ இதில் இப்போ வரைக்கும் இவர் மன்னிப்பு கேட்கல. 30 நாளுக்குள்ளே மேல்முறையீடு போவாரா மாட்டாரா அப்படிங்கிறது தெரியல. மேல்முறையீடு போகாத பட்சம் 15 நாட்கள் சாதாரண சிறையில் கழிச்சாக வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். பட் எம்எஸ் டோனி அவர்கள் பண்ண சம்பவம் அப்படிங்கிறது வழக்கை நல்லா கரைச்சி குடிச்சு இறங்கி வேலை பார்த்துருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.